கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே திமுக நிர்வாகியின் வீட்டில் புகுந்த மர்ம கும்பல் வீட்டு பொருட்களை சேதப்படுத்தியதுடன் திமுக தலைவர் படத்தை அகற்றி விசிக தலைவர் படத்தை வைத்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் வடக்கு பாளையத்தை சேர்ந்த மூதாட்டி ஆரோக்கியமேரிக்கும் அடைக்கலம் என்பவருக்கும் இடையே வீடு தொடர்பான பண பரிவர்த்தனை பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த விசிகாவினர் என கூறப்படும் சிலர் வாகனத்தில் வந்து வீட்டிற்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தியதாகவும், வீட்டில் இருந்த திமுக தலைவர் படத்தை அகற்றி அதற்கு பதிலாக விசிக தலைவர் படத்தை வைத்ததாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டின் முன்பிருந்த திமுக பேனரை அகற்றி விசிக பேனரை வைத்ததாகவும், சம்பவத்தை தடுக்க முயன்றவர்களை தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படும் நிலையில் சோழதரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாக உள்ள கடைகள் அகற்றப்படும் என்றும், குப்பை இல்லாத சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆய்வு செய்தார். குற்றாலம் ஐந்தருவி மற்றும் மெயினருவி பகுதிகளை பார்வையிட்ட அவர் சுற்றுலா பயணிகளுக்கான கழிவறை, உடை மாற்றும் அறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாகவும் நெருக்கடியாகவும் உள்ள அருவிக்கரை கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நேரடியா வந்து பார்க்கும்போது இப்ப ஐந்தருவி பக்கத்துல போய் நேரடியா பார்க்கும்போது பெண்கள் அதிகமா வந்திருக்காங்க. அப்ப அவங்க வரும்போது அதுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கணும். கழிவறை தான் முக்கியம். இப்ப ஏன்னா நமக்கு வந்து பெண்கள் அதிகமா வரும்போது அவங்க வந்து உடை மாற்றக்கூடிய அறை, அது மாதிரி கழிவறை, இது மாதிரிப்பட்ட வசதிகளை செய்து கொடுக்கணும். வரக்கூடிய காலகட்டத்தில் படிப்படியாக என்னென்ன முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியுமோ அதை நாங்கள் நிச்சயமாக இருக்கோம். சென்னை உத்தண்டியில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். உத்தண்டி பகுதியில் உள்ள கிணற்று நீரை வழங்க வேண்டும் என்றும், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிநீரின் தரம் குறித்து அதிருப்தி தெரிவித்தும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து அமைச்சர்கள், எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும், 4 நாட்களாக குடிநீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். ஒரு நாளைக்கு